தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா மற்றும் எம்எல்ஏ ஜமால் முகமது யூனிஸை திமுக தொண்டர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறையில் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி நாங்க எவ்வளவு போராடி இருப்போம், எவ்வளவு ஜெயிக்க வச்சிருப்போம். மொத்த திமுக காரனையும் நீங்க மன உடைச்சல் ஆக்கிட்டீங்களே, இந்த துரோகம் இருக்கும். அதெல்லாம் ஒரு துரோகம் இல்ல பிரதர், வந்து பேசு. எப்படிங்க அதான் ஜெயிச்சு போயிட்டீங்களேங்க? எங்களால முடியல மேம், உண்மையாவே எங்க தளபதி தோத்ததே ரொம்ப முடியல. நீங்க பண்ணது ரொம்ப எங்களுக்கு மன உடைச்சலா இருக்குங்க. தைரியமா இருங்களா, நான் வரேன், நேரில் வந்து பேசிக்கலாம், நான் வரேன். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பைன்மர சோலை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல 5 இடங்களில் QR கோட் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த வாரம் வாகன ஓட்டிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து 2 தினங்கள் கட்டணமின்றி அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் கட்டண வசூல் தொடங்கப்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இந்த நெரிசலால் பைன்மர சோலை பகுதியில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கச் சென்ற 108 ஆம்புலன்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தத்தங்குடி மங்கள மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் சக்தி கரகம், பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். காளி நடனமாடியபடி பக்தர்கள் முன் செல்ல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் சூரமங்கலத்தில் உள்ள சர்க்குரு அப்பா பைத்தியம் கோயிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் தனது ஆன்மீக குருவான சர்க்குரு அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலுக்கு சென்ற ரங்கசாமி அமைச்சர்கள் பட்டியலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். சென்னையில் திருவொற்றியூர் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலையில் சிமெண்ட் ஸ்லாப் திடீரென விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மெட்ரோ ரயில் தூணின் அருகே மேல் பகுதியிலிருந்து பெரிய சிமெண்ட்கள் விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் வாகனங்கள் செல்லாததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மெட்ரோ அதிகாரிகளும் காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இதனிடையே 3வது முறையாக இதே பகுதியில் விபத்து நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியாத்தம் கெங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழாவை முன்னிட்டு 15ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவித்துள்ளார். புகழ்பெற்ற குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா மற்றும் வேலங்காடு பொற்கொடியம்மன் ஏரி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதையடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. அடியக்கமங்கலம், வாங்குடி, விளமல், சேந்தமங்கலம், வாண்டிப்பந்தல் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இந்த மழை பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை பொதுமக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவான நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் நனைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் செல்லியம்மன் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்க வேண்டி விவசாயிகள் தங்களது விளைநிலத்தில் விளைந்த மா, பழா, முந்திரி ஆகியவற்றை தேரில் கட்டி அலங்கரித்தனர். இதைத் தொடர்ந்து செண்டை மேளம் முழங்க 4 வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். மயிலாடுதுறை அருகே அரசு பேருந்து மற்றும் லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து சேத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து வேப்பங்குளம் பகுதியில் சென்றபோது சாலை பணிக்காக மணலேற்றி கொண்டு வந்த லாரி திடீரென குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. விபத்தை தவிர்க்க முயன்ற ஓட்டுநர் பேருந்தை அருகில் உள்ள வயலில் இறக்கியதால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் லாரி உரசியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இதில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர்.
பெரம்பலூர் நகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக ஊதியத்தில் மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முழுமையாக வழங்கப்படவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரை 10,000 ரூபாய் மட்டுமே கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் 45 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது. இதனால் பின்னால் வந்த அரக்கோணம் திருப்பதி ரயில்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டு தாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ராமநாதபுரம் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. வாலாந்தரவை, வழுதூர், கழுவுரணி, பட்டினம் காத்தான் பகுதிகளில் மழை பெய்தது. பாரதி நகர், அரண்மனை, பேராவூர், அச்சந்தன் வயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசியில் தவிக காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தவிக ஆட்சி அமைக்க ஆதரவளித்துள்ளது. இதனிடையே காசி விஸ்வநாதர் கோவில் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் காங்கிரஸ் மற்றும் தவிக நிர்வாகிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி கிராமத்தில் தேங்காய் நார் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மின் மோட்டாரில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ பரவியதை அடுத்து உடனடியாக போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுத்து முற்றிலும் அணைத்தனர். தீயணைப்பு வீரர்களின் இந்த துரித நடவடிக்கையால் தொழிற்சாலையில் ஏற்பட இருந்த பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. விழுப்புரத்தில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க கோரி விவசாயிகள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்க கோரி விவசாயிகள் மற்றும் ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கச் சென்ற ஊழியர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படும் நிலையில் ஆட்சியரின் கார் முன்பாக அமர்ந்து கொட்டும் மழையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் 1 மாத காலம் அவகாசம் கோரியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழமை வாய்ந்த கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஹரிஹரன் சந்திப்பு கோலாகலமாக நடைபெற்றது. கரிகிருஷ்ண பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருள, அதே நேரத்தில் அகத்தீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் நகர வீதியில் எழுந்தருளினார். இரு தெய்வங்களும் சந்தித்தபோது வேத மந்திரங்கள் முழங்க மாலைகள் மற்றும் தாம்பூலங்கள் பரிமாறப்பட்டன. இந்த நிகழ்வை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். தூத்துக்குடியில் உப்பு விளைச்சல் அமோகமாக இருந்தும் குஜராத் உப்பின் வரவால் உள்நாட்டு உப்பின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 3,500 ரூபாய்க்கு விற்ற 1 டன் உப்பு தற்பொழுது 900 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் 50,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். வெளிமாநில உப்பு இறக்குமதியை தடுத்து தூத்துக்குடி உப்பிற்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.